ஹலோ வணக்கம். நம்ம தமிழ் சினிமாவில் நடித்த நடிகைகள் திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய கணவரை விவகாரத்தை செஞ்சுட்டாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைகளோட பார்த்தீங்கன்னா தனியாக வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு சில பேர் மூவிஸில் மட்டும் நடிச்சுட்டு எனக்கு எந்த ஒரு செகண்ட் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா வேணாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது எந்தெந்த சினிமா நடிகைகள் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிறது நடிகை ஜெயசுதா. 70s டைமில் இருந்து மூவிஸ்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இப்போ படங்களில் அம்மா ரோல்களில் இவங்க நடிச்சிட்டு வராங்க. 1982 ராஜேந்திர பிரசாத் இவங்களை திருமணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. செகண்டா நிதின் கபூர் அப்படிங்கிறவங்களையும் 1985 திருமணம் பண்ணி இவங்களையும் 2017 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க, நிகார் மற்றும் ஸ்ரயான். அடுத்த நடிகையான சரிதா 1975 வெங்கட சுப்பையா இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 1976 பார்த்தீங்கன்னா டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க. செகண்டா ஆக்டர் முகேஷ் இவங்களை 1988 திருமணம் பண்ணி இவங்களையும் 2011 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கும் 2 மகன்கள் இருக்காங்க, ஷர்வன் மற்றும் தேஜாஸ். ஆக்டர்ஸ் அம்பிகா இவங்க பிரேம்குமார் இவங்களை 1988 திருமணம் பண்ணி 1996 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கும் 2 மகன்கள் இருக்காங்க. நடிகை சுமலதா 70s 80s காலகட்டங்களில் மட்டும் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. இப்போ கன்னட மூவி நடிச்சிட்டு வராங்க, தமிழில் ஆக்ட் பண்ணல. 1991 அம்பரீஷ் இவங்களை திருமணம் பண்ணி அவர் 2018 இறந்து போயிட்டாரு. இவங்களுக்கும் ஒரு மகன் இருக்கிறாங்க. இவரும் ஒரு ஆக்டர், அபிஷேக். கன்னட மூவிஸ்லாம் நடிச்சிட்டு வராரு. செகண்டா மேரேஜ் பண்ணிக்கல இவங்களும். அடுத்த நடிகையான கோவை சரளா, ஒரு காமெடி நடிகை. நம்மளை சிரிக்க வச்ச இவங்க ரியல் லைஃப்ல திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு நடிகை அப்படின்னா இவங்களை கண்டிப்பா சொல்லலாம். நடிகை சோபனா 80களில் நடித்த இவங்க 2014 வரை மட்டுமே நம்ம தமிழில் நடிச்சிருக்கிறாங்க. இப்போ மலையாள மூவிஸ்லாம் இப்போ ப்ரெசண்டாக நடிச்சிட்டு வராங்க. திருமணம் செய்யாமல் இருக்கிறாங்க. 2011 ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்துட்டு வராங்க. சிங்கிள் மதராக வளர்த்துட்டு வராங்க. நடிகை நளினி இவங்க கணவர் நடிகர் ராமராஜன் 1987 திருமணம் பண்ணிக்கிட்டு இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக 2000க்கு அப்புறமா 2 பேரும் தனித்தனியாக வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு ட்வின்ஸ் பேபியா அருணா மற்றும் அருண் சொல்லி 2 பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் பேபியா இருக்கிறாங்க. அவங்க 2 பேருக்குமே திருமணம் ஆயிருச்சு. ஆனால் எந்த ஒரு திருமணமாக இருக்கட்டும், எந்த ஒரு தன்னுடைய பிள்ளைங்களுக்கான எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், நடிகர் ராமராஜன் மற்றும் நடிகை நளினி 2 பேரும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனையும் சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஆனால் தனித்தனியாக இப்போ வாழ்ந்துட்டு வராங்க. நடிகை ரோஹிணி 1996 நடிகர் ரகுவரன் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு ரிஷிவரன் அப்படின்னு சொல்லி ஒரு மகனும் இருக்கிறாங்க. 2004 இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரகுவரன் பார்த்தீங்கன்னா 2008 இறந்தும் போயிட்டாரு. நடிகை ரேவதி ஆக்டர் அண்ட் டைரக்டருமான சுரேஷ் சந்திரமேனன் இவங்களை 1986 திருமணம் பண்ணி 2013 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் நம்ம ரேவதிக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள், அவங்க கணவருடன் இருக்கும்போது குழந்தைகள் இல்லை. கணவரை டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2013 IVF அதாவது செயற்கை கருத்தரிப்பு மூலமாக ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்து இப்போ சிங்கிள் மதராக வளர்த்துட்டு வராங்க. நடிகை பானுபிரியா 1998 ஆதர்ஷ் கௌசல் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு அபிநயா அப்படின்னு சொல்லி ஒரு மகளும் இருக்கிறாங்க. 2011 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதிகமாக இவங்களை நம்ம இப்போ படங்களில் பார்க்குற முடியறது இல்லை. ஏன்னா ஒரு இன்டர்வியூவில் கூட இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க, இப்போ எனக்கு படங்களில் நடிக்கிறதுக்கு முடியலை. ஏன்னா இப்போ டயலாக்ஸ்லாம் எனக்கு அவங்க கொடுக்குற டயலாக் எல்லாமே எனக்கு அந்த டைமில் மறந்து போயிடுது. மறக்கிற வியாதி எனக்கு இருக்குது. அதனால தான் எனக்கு வந்து இப்போ படங்களில் அதிகமாக கவனம் செலுத்த முடியலை. வீட்டில் தான் இருக்கேன். வீட்டு வேலையை பார்த்துட்டு நான் வீட்டில் தான் இப்போ இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க. நடிகை சீதா 1990 ஆக்டர் அண்ட் டைரக்டருமான பார்த்திபன் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு 2 மகள் மற்றும் ஒரு மகன் இருக்கிறாங்க. 2001 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. செகண்டா 2010 சீரியல் நடிகரான சதீஷ் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் 2016 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனால் சதீஷ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா எனக்கும் சீதாவுக்கும் திருமணம் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி வதந்திகள் போயிட்டு இருக்கு. ஆனால் நாங்கள் திருமணம் பண்ணிக்கல, நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான், அதுவும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் திருமணம் அப்படிங்கிறத நான் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அடுத்த நடிகையான லிசி 80s டைமில் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க. ஒரு 4 படம் மட்டுமே தமிழில் நடிச்சிருக்கிறாங்க. 1990 பிரியதர்ஷன் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2016 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க மகள் கல்யாணி பிரியதர்ஷன் இவங்களும் ஒரு ஆக்டர்ஸ். புத்தம்புது காலை, மாநாடு உள்ளிட்ட படத்துலலாம் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. இவங்க மகள். நடிகை சாந்தி பிரியா, பானு பிரியா இவங்களுடைய சிஸ்டர் தான் நம்ம சாந்தி பிரியா. ஹிந்தி பட நடிகரான சித்தார்த் ராய் இவங்களை 1992 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2004 சித்தார்த் ராய் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு. இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. தன் கணவர் இறந்ததுக்கு அப்புறமா இப்போ வரைக்கும் அடுத்த திருமணம் பண்ணிக்காம இவங்க 2 மகன்களோட சிங்கிள் மதரா வளர்த்துட்டு வராங்க.
நடிகை கௌதமி 1998 சந்தீப் பார்ட்டியா இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு மறு வருடமே 1999 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்கிறாங்க, சுப்லட்சுமி அப்படின்னு சொல்லி. அடுத்து ரெண்டாவதா நம்ம கௌதமி நம்ம நடிகர் கமல் கூட 2005 இருந்து 2016 வரை லிவிங்ல இருந்தாங்க. இப்போ இவங்களையும் பார்த்தீங்கன்னா பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. நடிகை கனகா கரகாட்டக்காரன் அப்படிங்கிற மூவியில் நடிகையாக தொடர்ந்து பல படங்களில் ஹீரோயினியாக நடித்து பிரபலமான இவங்க இப்போ ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாறி போயிருக்காங்க. 2007 கலிபோர்னியாவை சேர்ந்த பொறியாளர் முத்துக்குமரன் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் திருமணமான 15 நாளே அவரை காணவில்லை அப்படின்னு சொல்லியும் அந்த நாள வந்த மன உளைச்சல், கனகா அவங்களுடைய அம்மா நடிகை தேவிகா இவங்களுடைய இறப்பு என மன உளைச்சல் காரணமாக வீட்டை விட்டு வெளியே வராமல் இப்போ ரீசெண்டாக கூட இவங்களோட ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா வைரலாக போயிட்டு வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வீட்டில் இருந்து வெளியில் வராமல் கனகா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் கொண்டு பார்த்தீங்கன்னா நிறைய வந்துடுது. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இப்போ இவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு. ரொம்பவே இப்போ ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறியிருக்காங்க. அடுத்த நடிகையான ஐஸ்வர்யா பாஸ்கரன் 1994 தன்வீர் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு 1996 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க. செகண்டா இப்போ திருமணம் பண்ணிக்கல ஐஸ்வர்யா பாஸ்கரன். மூவிஸ்லாம் ரொம்பவே போல்டாக வில்லி கேரக்டர் உள்ள அவங்களுடைய வாய்ஸ் முதற்கொண்டு சூப்பராகவும் இருக்கும். ஆனால் நம்ம ஐஸ்வர்யா பாஸ்கரன் இவங்களுடைய அம்மா நடிகை லட்சுமி 3 திருமணம் பண்ணிக்கிட்டதுக்கு நம்ம ஐஸ்வர்யா பாஸ்கரன் பார்த்தீங்கன்னா ஒரே திருமணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாலும் இப்போ சிங்கிள் மதர் அவங்க மகளையும் பார்த்தீங்கன்னா வளர்த்துட்டு வராங்க. அடுத்த நடிகை சுகன்யா 2002 ஸ்ரீதர் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு 2003 மறு வருடமே விவாகரத்து செஞ்சு பிரிஞ்சுட்டாங்க. இப்போ வரைக்கும் இவங்களும் திருமணம் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கல. அடுத்த நடிகை மனிஷா கொயர்லா 2010 சம்ரத் இவங்களை திருமணம் பண்ணி 2012 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. திருமணமான 2 வருடத்துல டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் படங்கள் பண்ணிக்கிட்டு வராங்க, செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கல. அடுத்த கீர்த்தி ரெட்டி தேவதை, இனியவளே, நினைவிற்கு வரை உள்ளிட்ட மூவிஸ்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இவங்க 2004 சுமந்த் இவங்களை திருமணம் பண்ணி இவங்களை 2006 பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ செகண்ட் மேரேஜ் இவங்களும் பண்ணிக்கல. நடிகை விந்தியா 2008 கோபாலகிருஷ்ணன் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவர் யாரு அப்படின்னா நடிகை பானுபிரியா சாந்தி பிரியா இவங்களுடைய பிரதர் தான் இவர். 2012 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களும் சினிமாவில் ஆக்ட் பண்ணல, அரசியலில் விந்தியா இருக்கிறாங்க. நடிகை காயத்ரி ரகுராம் 2006 தீபக் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு 2010 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களும் திருமணம் பண்ணிக்கல. செகண்டா பிக் பாஸ்க்கு அப்புறமா இவங்களுக்கு சுயரூபம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நடிகை சோனியா அகர்வால் 2006 செல்வராகவன் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2010 இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. செல்வராகவன் 2வது திருமணம் பண்ணிக்கிட்டு 2 மகள் மற்றும் 1 மகன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் சோனியா அகர்வால் இப்போ செகண்டா மேரேஜ் பண்ணிக்கல. அடுத்த நடிகையான மம்தா மோகன்தாஸ் 2011 பிரஜித் பத்மநாபன் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு 2012 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களும் செகண்டா மேரேஜ் பண்ணிக்கல. நடிகை சமந்தா 2017 நடிகர் நாக சைத்தன்யா இவங்களை திருமணம் பண்ணி 2021 விவாகரத்து செஞ்சு பிரிஞ்சுட்டாங்க. நாக சைத்தன்யா இப்போ செகண்டா மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் சமந்தா பார்த்தீங்கன்னா இன்னும் திருமணம் பண்ணிக்காம தான் இருக்கிறாங்க. நடிகை மஞ்சு வாரியர் 1998 திலீப் இவங்களை திருமணம் பண்ணி 2015 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. மீனாட்சி அப்படின்னு சொல்லி ஒரு மகளும் இருக்கிறாங்க. திலீப் செகண்டா மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. மஞ்சு வாரியர் செகண்டா திருமணம் பண்ணிக்காம அவங்க சிங்கிள் மதரா பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளையை வளர்த்துட்டு வராங்க. அடுத்ததா வெயில் அப்படிங்கிற மூவியில் நடித்த பிரியங்கா நாயர் 2012 லாரன்ஸ் ராம் அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணி இவங்களுக்கு முகுந்த் அப்படின்னு சொல்லி ஒரு மகனும் இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக 2015 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் நடித்த நடிகைகளை உங்களுக்கு எந்த நடிகை ரொம்ப பிடிக்கும், எந்த நடிகையோட கப்பல் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க, விவகாரத்து அப்படிங்கிறத பற்றியும் என்ன சொல்ல வாரீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சீரிஸ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.